ஏய் பெரியவனே, சின்னவனே, என்னப்பா இதெல்லாம்? அண்ணன் தம்பிக்குள்ள எதுக்குப்பா இந்த தேவையில்லாத மனஸ்தாவங்கள்? எல்லோரும் ஒண்ணு தெரிஞ்சுக்குங்கப்பா. உங்களுக்குள்ள ஒரு புரிதலும் ஒற்றுமையும் இருந்துச்சுன்னு வைங்க, உங்களை எதிர்க்க எவ்வளவு பெரிய பலமான எதிரி வந்தாலும் அவன் தானாவே ஒதுங்கி விடுவான். ஏன்னா உங்களுடைய ஒற்றுமைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி பனிப்போர் போட்டுக்கிட்டீங்கன்னா, the enemies around you will not only laugh, everyone in this society will start mocking you and laughing at you. They are already laughing, aren't they? உங்களை சுத்தி இருக்கிற எதிரிங்க மட்டும் சிரிக்க மாட்டாங்க, இந்த சமூகத்துல இருக்கிற அத்தனை பேருமே உங்களை கேலி செஞ்சு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காருங்க. நாம எப்ப பிரிவோம் அதை வச்சு வேடிக்கை பார்க்கலான்னு ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்குப்பா. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போங்கப்பா. அண்ணனை தம்பிங்க, when you stand together, half of their strength is gone. Be each other's support, that is your real strength. Your family once was like, ஒன்னா நிக்கிறத பார்த்தாலே மத்தவங்களோட பாதி பலம் குறைஞ்சிரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருங்க, அதுதான் உங்களுக்கு நிஜமான பலம். உங்க குடும்பம் ஒரு காலத்துல எப்படி ஒற்றுமையா இருந்துச்சு? ஊரே உங்க குடும்பத்தை பத்தி பெருமையா பேசுவாங்க. இன்னாருடைய குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க பாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தத நான் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். நீங்க தான் மறந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க அடிச்சிட்டு கிடக்குறீங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய கண்ணை மறைச்சிருச்சு. ஞாபகம் இருக்கா? நீங்க தான் மறந்துட்டீங்க. ரெண்டு பேரும் ஒரே மடியில பால் குடிச்சவங்க தானப்பா. ஒரே பிளாட்டில் தான்ப்பா சாப்பிட்டீங்க. ஒரே பாயில் தானே படுத்து கிடந்தீங்க. ஒரே போர்வையில தினம் போர்த்திக்கிட்டு தூங்குனீங்க. இப்ப அவங்க தகுதிக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒருத்தன் கஷ்டப்படுகிறான், ஒருத்தன் நல்லா இருக்கான். காசு பணம் கூட கொடுத்து உதவ வேண்டாம், முடிஞ்சா கொடுத்து உதவுங்க. சபையிலும் சமூகத்திலும் விட்டு கொடுக்காம மட்டும் இருங்கப்பா. நீங்களே இப்படி பிரிஞ்சு கிடந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளும் எதிர்கால சந்ததிகளும் எப்படிப்பா ஒண்ணு சேரும்? நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி கூடி சேர்ந்து விளையாடுனீங்க? பக்கத்துல எவனாவது உங்களை தொட முடியுமா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் நீங்க விட்டு கொடுப்பீங்களா? ஏன்னா அன்னைக்கு உங்களுக்குள்ள பெரிய வேறுபாடு இல்ல. இன்னைக்கு உங்களை பணம் பிரிச்சிருச்சு. பணம் மட்டும். Can you touch it? Will you give it up for each other? Because there was no big difference between you then. Today, money has separated you. Only money. பிரிக்கவில்லை. உங்க வீட்டுல வாழ வந்த மனைவிமார்களின் பங்கு நிறைய இருக்கு. எங்கேயோ பிறந்து வளர்ந்து வாழ வந்த இடத்துல ஒன்னா இருக்கிற அண்ணன் தம்பிகளை சில வீடுகளில் பிரிச்சுட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுல மட்டும் அவங்க அண்ணன் தம்பிங்க மிக ஒற்றுமையா இருக்கணும். இது என்ன நியாயம்? கஷ்டப்பட்ட காலத்துல எல்லாம் ஒன்னா இருந்துட்டு இன்னைக்கு நல்லா இருக்கும்போது விலகி இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஏதாவது சாப்பிட கிடைச்சால் கூட கொண்டு வந்து இந்தாடா தம்பி என்று பிரித்து கொடுத்து சாப்பிட தெரிந்த உங்களுக்கு, எந்த ஒரு சந்தோஷத்தையும் பகிர்ந்து வாழ்ந்த உங்களுக்கு, இப்ப ஏம்பா புத்தி இப்படி போகுது? எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறோம்? இன்னைக்கு ஒருத்தனுக்கு பணம் இருக்கணும் ஆடுறான், இன்னொருத்தன் கஷ்டப்படுகிறான். அடுத்த ரவுண்டு வரும்போது அவன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உன்னுடைய பிள்ளைங்க கஷ்டப்பட வாய்ப்பாங்க. So he's dancing. Another person is struggling. When the next round comes, his children will be well. Your children are likely to suffer. இருக்கு. கஷ்டம் என்றால் பண கஷ்டம் என்று நினைத்து விடக்கூடாது. வாழ்க்கை சக்கரம் இப்படியே தான் ஓடிட்டே இருக்கும், மாறி மாறி. அதனால இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம்ன்ற நம்மை சுற்றி இருப்பவர்களை மதிக்காம இருந்து விடக்கூடாது. இப்ப உங்களுக்கும் பசங்க இருக்காங்க, இப்ப ஒற்றுமையா இருக்காங்க. நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தது மாதிரி. Do you think you would be happy if those kids ended up like you in the future, beaten and struggling? What about their wives and your own children in the future? அந்த பசங்க எதிர்காலத்துல உங்களை மாதிரி அடிச்சிட்டு கிடந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஏமா அவங்க மனைவிமார்களே, உங்க குழந்தைங்களும் எதிர்காலத்துல அடிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு திருப்தியா இருக்குமா? பின்ன ஏன் குடும்பத்தை சேர்த்து வைக்க முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா போதும். மனைவிமார்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு திருப்தியா இருக்குமா? பின்ன ஏன் குடும்பத்தை சேர்த்து வைக்க முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா போதும். மனைவிமார்கள், if you keep fighting, will you be satisfied? Then why don't you try to bring the family together? All you need to do is put your heart into it. Wives வருத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இன்னும் சேராமல் இருக்கிறார்கள். உறவுகளில் சின்ன சின்ன மனஸ்தவங்கள் வரத்தான் செய்யும். இதுதான் வாய்ப்பு என்று மனசளவில் தூரமாக ஓடிவிடக்கூடாது. அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். எத்தனை வாட்டு விட்டு கொடுத்தாலும் பாசம் குறைஞ்சு போய்விடாது. அண்ணன் தம்பிக்கும் தம்பி அண்ணனுக்கு உதவி செய்தால் ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. கொடுக்க கொடுக்க தான் பெருகும். நீங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துதான் உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க தானே உங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. வாழ்க்கை ஒரு வட்டம். அன்பு பாசங்கிறது அதை யாருக்கு கொடுத்தாலும் எடுக்கிற இடத்துல குறையக்கூடாது. அதுதான் அன்பு. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம். வணக்கம்.